ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு? 2 வாரம் ஆயிடுச்சுங்க. சூப்பரில் 2 வாரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். ஆமாம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கா? ஆமாம், 2 வாரம் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நமக்கு சலிப்பாக இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, என்னடா இது, ஏதோ ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிட்டோம், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சீட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணுமா, பேசாமல் விட்டுடலாமா, இந்த மாதிரிலாம் நமக்கு மைண்டில் தோணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 14 டேஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2 வாரம் ட்ரை பண்ணிடுங்களேன், இந்த சீசன் 12 முடிஞ்சிடும். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா இதை பற்றி தான். அதாவது நமக்கு போர் அடிக்குது, வெயிட் லாஸ் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் தோணுதில்லை, எப்படி தொடர்ச்சியாக பண்ணுறது, எப்படி சில பேர்லாம் வருஷ கணக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. முதல்ல ஒரு சின்ன கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி வெறுப்பாருவாங்க. என்கிட்ட டிப்ஸ்லாம் கேட்பாங்க, நானும் சொல்லுவேன், ஃபாலோ பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கீரை டயட்டோ இல்லை ஒரு ஜூஸ் டயட்டோ எக் டயட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயட்டை எடுத்துப்பாங்க. ஏன்னா அதுதானே நமக்கு ஃபேன்சியாக இருக்குது. இப்போ யூடியூப் திறந்தீங்கன்னாவே வெயிட் லாஸ்க்கு அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஜூஸ் டயட், அதாவது எல்லா காய்கறியெல்லாம் போட்டு அடித்து, கீரையெல்லாம் போட்டு அடித்து ஜூஸு, இந்த ஜூஸை தினமும் மார்னிங் குடிக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த வெயிட் லாஸ்க்கான எந்த விஷயமே அவங்க செய்யலை. இந்த ஜூஸ் டயட் மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வாட்டர் வெயிட் இருக்கும்ல, அது கடன்னு குறைய ஆரம்பிச்சிது. சூப்பர்ப்பா, இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இந்த ஜூஸ் டயட்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தாங்க. ஒரு மாதம் ஆயிருக்கும். நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏதோ ஜூஸ் டயட்டுன்னு சொன்னீங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, அதெல்லாம் நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இது தானேங்க நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வேண்டாம். நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது நீங்கள் ஆரம்பிக்காதீங்க, ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அதுவே ஒரு வெறுப்பாயிடும். என்னடா இது டெய்லி இதையே காலையில் கலக்கி குடிக்கிறோமே. ஏன்னா நம்ம மென்று சாப்பிடாம நம்ம இப்போ அதே காய்கறி பழத்தை மென்று சாப்பிட்டா கூட நமக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு ஜூஸாக அடித்து குடிச்சு அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, கொஞ்ச நாள் கழித்து தலைவலி வர ஆரம்பிச்சிருக்கு. பசி அதிகமாகி தலைவலி வர ஆரம்பித்து, தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வெயிட் லாஸ்க்கு ஒரு முழுக்கு போட்டுருவோன்னு நிறுத்திட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு சுத்தமாக ஒத்துக்கவே முடியாது, டெய்லி ஃபாலோவே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் இதை டயட்டாக எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். கடைசியில் அதை கண்டினியூ பண்ணவே முடியாது. அதுதான் என் ஃப்ரெண்டுக்கும் ஆச்சு. ஸோ நாம் வெயிட் லாஸை ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணணும், நமக்கு எடை குறையணும் அப்படின்னா முதல்ல எது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் முன்னாவே சொல்லியிருக்கேன், அளவு முதல்ல கம்மி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தினமும் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா முதல்ல 1 இட்லி கம்மி பண்ணுங்கள். அந்த 1 இட்லி கம்மி பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு அடுத்து அதை 2 இட்லியாக மாற்றிட்டு கூட ஆம்லெட்டோ இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அந்த 2 இட்லியும் நிறுத்திட்டு ஃப்ரூட்ஸாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் லிஃப்ட்டில் மேலே போகிறேன் இல்லை ஃப்ளைட்டில் மேலே போகிறேன்னா திடீர்னு கீழே விழுந்துருவீங்க. திரும்ப அதை உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் கீழே விழுறது வெயிட் லாஸ் நிறுத்துறது மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கொஞ்சமாக அளவை குறைச்சிக்கிட்டே வாங்க. நம்ம என்னென்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ரொம்ப பேடான ஃபுட் ஹேபிட்ஸ்னு உங்களுக்கே சிலது தெரியும், அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ரெண்டு பேட் ஹேபிட்டாக ஒரு வாரமாக விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பேட் ஹேபிட்னா சிகரெட் தண்ணி இல்லை. இப்போ நீங்கள் லேட்டாக டின்னர் சாப்பிட்றீங்க, அது ஒரு பேட் ஹேபிட். தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறீங்க, அது ஒரு பேட் ஹேபிட். எப்பயுமே சாயந்தரம் ஆனால் டீ குடிச்சே ஆகணுன்றது அது ஒரு அரை டம்ளராக குறைச்சிக்கலாம். பட் அதுவும் ஒரு பேட் ஹேபிட் தான், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடையில் வாங்குகிற பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும், அது ஒரு பேட் ஹேபிட். குழந்தைங்க சாப்பிட்ற சிப்ஸை திருடி திங்கிற நிறைய அம்மாக்கள் இருக்காங்க, அது ஒரு பேட் ஹேபிட். ஸோ இந்த மாதிரி சில பேட் ஹேபிட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு வாரம் ஒரு பேட் ஹேபிட்டாக விட முடியுதா அப்படின்னு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு பேட் ஹேபிட் கூட வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அது நிறுத்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்ப அதை நீங்கள் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க, ஏன்னா அப்படி பழகி போயிடும். ஸோ இப்படி கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படியே இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் நிறுத்த குட் ஹேபிட்ஸ் உள்ளே வரும். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ராத்திரி நீங்கள் டின்னர் லேட்டாக சாப்பிட்றது நிறுத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய வெயிட் லாஸில் ஒரு சேஞ்ச் உருவாக்கும். அதுக்கடுத்து தண்ணி குடிக்க ஆரம்பிப்பீங்க, அதுவும் சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் நிறுத்திட்டிங்கன்னா பசிக்கும். அப்போ ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக என்ன சாப்பிடுவீங்க? ஃப்ரூட்ஸு, காய்கறி. இதுதான் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த நிரப்பிடும். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பேட் ஹேபிட்ஸை நிறுத்திட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வெயிட் லாஸை கொண்டு போனோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வெயிட் லாஸை ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கரெக்டான வழி வெயிட் லாஸ்க்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஒரு பெரிய கோச்சா அப்படி இப்படின்னு கேட்கலாம். நான் நிறைய கோச் பண்ணி நிறைய பேர் எடை குறைச்சிருக்காங்க. பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் பண்ண முடியல, சாரி. அதனால தான் யூடியூப்பில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஒரு பேட் ஹேபிட்டாக நிறுத்திட்டே வாங்க. நிறுத்தும் போது ஒரு குட் ஹேபிட்டை உள்ளே கொண்டு வந்துட்டே இருங்க. அப்படியே நீங்கள் கிராஜுவலாக எடை குறைச்சிடலாம். அந்த மாதிரி குறைக்கிற எடை பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாது. ரொம்ப நாளைக்கு அந்த இடம் அப்படியே நீடிச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப உங்களோட டெய்லி டயட்டை வந்து போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.